கரைப்படாத கைகளும் மாசற்ற இதயமும் கொண்டவர் யாரோ? அவரே ஆண்டவரது மலையில் ஏறி அவரது திருத்தலத்தில் நிற்பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் சுவைப்பதற்காக இந்த கல்வாரி பீடத்தை நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபிப்போம். இன்றைய நாளிலே புனித திரு அவையானது புனித அலோசியஸ் கொன்சாகா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இவர் தன் உலகிலே குறுகிய காலம் வாழ்ந்தாலும் 23 வருடங்கள் வாழ்ந்தாலும் இவர் தன்னுடைய பணக்கார வாழ்வையும் ஆடம்பர வாழ்வையும் இறைவனுக்காக திறந்து இயேசு சபை துறவற மடத்திலே சென்று தன்னை இறை பணியாற்ற கையளித்தவர். இவர் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாகவும் நோயுற்றவர்களுக்கு பரிந்து பேசுவராகவும் இருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் இந்த புனிதருடைய பரிந்துரையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளி வழியாக மன்றாடிக்கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பலவீனங்கள் பாவங்கள் இணைந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரே, புனித அலோசியஸின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையையும் தவமும் இணைந்திருக்கச் செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை எனும் பின்பற்ற அவருடைய பேறு பயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 4, 9 தொடக்கம் 18 மற்றும் 20 ஏறாக. அந்நாள்களில் அகசியாவின் தாய் அத்தாலியா தன் மகன் இறந்துவிட்டதை கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் ஜோராபின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான
ஜோசேபா அகசியாவின் மகன் ஜோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தாலியாவின் பார்வையிலிருந்து ஜோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாள்களில் அத்தாலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரசமைக்காளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு ஜோதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு ஜோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகியோர் தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர் அவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிப்பீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்புலிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்கள் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தாலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவனருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிப்பீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிப்பீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தாலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார்.
ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி எனும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 19 தொடக்கம் 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்டான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி எங்களுக்கு மண்ணுலகிலே சேர்த்து வைக்கப்படுகின்ற செல்வத்தை பற்றியும், விண்ணுலகிலே நாங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வம் எப்படி இருக்கும் என்பதையும், அந்த 2 விதமான செல்வங்களை பற்றி எங்களுக்கு விளக்கி கூறுகின்றது. மண்ணுலகிலே நாங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வம் பொருள் சார்ந்ததாக இருக்கின்றது, பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கிறது. மனிதர்களிடம் பெருமை, அங்கீகாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆனால் விண்ணுலகிலே நாங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வம் எங்களுடைய குணம் சம்பந்தப்பட்டதாக, நான் எப்படி இருக்கிறேனோ அதன்படி தான் எனக்கு விண்ணுலக செல்வம் இருக்கும். என்னுடைய உறவு, நான் இந்த உலகிலே எப்படியான உறவுகளை நான் சம்பாதித்திருக்கிறேன், என்னுடைய மதிப்பீடுகள், என்னுடைய ஆன்மா சார்ந்ததாக இருக்கிறது விண்ணுலக செல்வம். ஆனால் இந்த 2லும் அந்த மண்ணுலக செல்வம், மண்ணுலகிலே நாங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வம் எளிதில் நம்மை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது கவர்ச்சி மிகுந்ததாக இருக்கிறது, உடனடியாக எங்களுக்கு இன்பம் தருகின்றது. ஆனால் இலகுவிலே இந்த செல்வம் அழிந்து போகின்றது. ஆனால் விண்ணுலகிலே நாங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வம் கவர்ச்சியற்றது,
உடனடியாக இன்பத்தை வழங்கக்கூடியது அல்ல. ஆனால் எங்களுக்கு நிலையானதும் நீடித்ததும் எங்களுக்கு மகிழ்வினை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து எங்களுடைய வாழ்வுக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு செல்வமாகவும் இருக்கின்றது. எங்களில் என்ன பிரச்சனைண்டா, இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்ற போது எங்களுக்கு இருக்கின்ற அந்த தெளிவற்ற பார்வை காரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம், எது நிலையற்றதோ, எது உடனடி இன்பத்தை தருகிறதோ அதைத்தான் நாங்கள் நாடி செல்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு எது கிடைக்குதோ அதைத்தான் நாங்கள் தேடி செல்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட தெளிவற்ற பார்வை எங்களை இருளுக்குள்ளும் எங்களுடைய வாழ்நாளில் சோகத்துக்குள்ளும் துன்பத்துக்குள்ளும் தள்ளும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இயேசுக்குள் பிரியமானவர்களே. எனவேதான் இன்றைய நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், கண்டான் உடலுக்கு விளக்காக இருக்கின்றது. இது வெறுமனே எங்களுடைய உடலில் உள்ள ஒரு உறுப்பை சுட்டி காட்டுவதாக இல்லை, மாறாக இந்த வாழ்வின் மட்டிலே நாங்கள் கொண்டிருக்க வேண்டிய பார்வையை இது சுட்டி காட்டுகிறது. வாழ்வின் மட்டிலே நாங்கள் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை வைத்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பார்வையை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். கண் நலமாக இருந்தால் உடல் முழுவதும் நலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய தொலைநோக்கு பார்வை, நாங்கள் அந்த தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு சரியாக இருந்தால் எங்களுடைய வாழ்வு நலமாக இருக்கும் என்பதை இதை சுட்டி காட்டுகிறது. எனவே இன்றைய நாளில் நாங்கள் இந்த ஆண்டவர் தருகின்ற செய்திக்காக நன்றி சொல்வோம். எங்களுடைய வாழ்வின் மட்டிலே நாங்கள் தெளிவான பார்வை கொண்டு சரியான காரியங்களை தேர்ந்தெடுக்கின்ற மக்களாக வாழ வளர வரம் வேண்டி தொடர்கின்ற பலி வழியாக மன்றாடிக் கொள்வோம். ஆமேன். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உம் திருவை பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் உம்மில் உறுதியான பற்று கொண்டவர்களாக வாழ அவர்களை நல்வழியில் நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயநலமின்றி விட்டு கொடுத்து அன்பு, அமைதி என்பவற்றில் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, வளர்ந்து வரும் எம் இளைய தலைமுறையினருக்கு நீரே நல் வழிகாட்டியாயிருந்து அவர்களை உம் அன்பினாலும் அருளாலும் ஆசிராலும் நிரப்பி உம்மில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே இறைவா, மனித உள்ளங்களில் ஏற்படும் போட்டி, பொறாமை, தீய எண்ணங்கள் என்பவற்றிலிருந்து விடுபட்டு நாம் அனைவரும் நல் உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பாட்டு மன்றாடுகின்றோம். ஆமீன். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணுலக விருந்தில் பங்கு கொள்ளச் செய்தருளும். இவ்வாறு இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளிலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். சென்றிடுவோம் இன்பம்
அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். விண்ணோரின் உணவை மனிதன் உண்டான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கும் அயலவருக்கும் அன்பு பணி புரிந்து வாழ அமைதியுடன் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.